முதல் கேள்வியை நான் மோசஸ் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அம்பேத்கர் பெயரை சொல்றதுக்கு பதிலாக 100 முறை பகவான் பெயரை சொல்லியிருந்தா சொர்க்கத்திலயாவது இடம் கிடைச்சிருக்கும். இது ஒரு ஃபேஷனாக இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்பு பகவானின் பெயர், கடவுளின் பெயரால் இந்தியா வந்து எந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்றத நம்மளால் இப்போ வரைக்கும் பார்க்க முடியும். வாழ்விடங்கள் தனியாக, எல்லாருக்குமே வந்து ஒரு தனி சுடுகாடு, கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருந்தது, பெண்களுக்கு சொத்து உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸில் அது எல்லாத்தையுமே வந்து அம்பேத்கர் வந்து கொண்டு வந்து அதை கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக மாற்றினார். அப்போது இங்கே கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்பு என்ன விதமான ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்தது, அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் தான் உண்மையிலே வந்து இங்கே ஒரு நரகமாக இருந்தது. அப்போ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய புரட்சியாளர் தான் தலைவர் அம்பேத்கர் அவர்கள். இப்போது என்னென்னா, நம்ம எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து டெய்லி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அது சில நேரங்களில் நம்ம கான்ஷியஸாக இல்லாத நேரத்தில் அது வெளியே வந்துடும். பாஜக என்ன பண்ணாங்கன்னா, கான்ஷியஸாக அம்பேத்கரை வந்து அவங்க உரிமை கோரிக்கிட்டே இருந்தாங்க எல்லா இடங்கள்லையுமே. அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர், அம்பேத்கர் இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்ற மாதிரி அம்பேத்கர் என்னமோ அவங்களுக்கான லீடர் மாதிரி உரிமை கோரிட்டு இருந்தாரு. அதை தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அம்பலப்படுத்தணும். அம்பேத்கருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு அம்பேத்கரை கொண்டாடுவதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாதுன்றத தமிழ்நாட்டில் நாங்கள் அம்பலப்படுத்தணும் விஷயத்தை அவங்க மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதை தான் அமித்ஷா வெளிப்படுத்திட்டாரு. இப்போ என்னன்னா, பாரத ரத்னா விருது வந்து காங்கிரஸ் கொடுக்கல, நாங்கள் தான் எங்களோட கூட்டணியிலிருந்து நாங்கள் தான் கொடுத்தோன்னு சொல்கிறீங்களே, அப்போ எதுக்கு வந்து விபி சிங் ஆட்சி நீங்கள் கலைச்சிங்க? அப்போ விபி சிங் ஆட்சி எதன் அடிப்படையில் கலைக்கப்பட்டது, எந்த கோட்பாட்டுக்கு அதுக்கு பின்னால் இருந்து அதை இயக்குச்சு? ஸோ அப்போ அம்பேத்கரை செலிப்ரேட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து வெறுமனே வந்து ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். அம்பேத்கரை வெறுமனே வந்து பெயரளவில் செலிப்ரேட் பண்ணுறது வந்து அம்பேத்கரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அர்த்தமாகாது. அம்பேத்கர் எங்கேயுமே வந்து தலித் கம்யூனிட்டியிலேருந்து யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து ஹைரார்கி போஸ்டிங்கில் கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணதான் அர்த்தம்னு சொல்லிட்டு அதை ஒரு கான்செப்டாக எங்கேயுமே பேசலை. புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிறப்பு என்னன்னா, அவர் எந்த கான்செப்டை பேசினாரோ அந்த கான்செப்டை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரு, அவருடைய வாழ்வியல் அதை பின்பற்றி இருப்பார். அப்போ அம்பேத்கர் எந்த ஒரு கான்செப்டை தத்துவத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போனார் அப்படின்னா, தலித் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை சோஷியல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது செலக்டிவிசம்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தரை நீங்கள் கூப்பிட்டு இந்த அதிகாரம் கொடுத்துட்டேன், இப்போ திரௌபதி முர்மு நான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் பிரசிடென்ட்டாக உருவாக்கிட்டேன், அப்போ மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அப்போ அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க இருக்கிறாங்களா? இருக்க முடியுதா? மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு அந்த மாநில சிஎம் என்ன சொல்றாரு, நாங்க இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நகர்றாங்க. அப்போ என்ன விஷயம்னா, தலித் எம்பவர்மெண்ட், சோஷியல் எம்பவர்மெண்ட்ன்றது யாரோ ஒரு நபரை நீங்க வந்து பிக் பண்ணி அவங்கள வந்து குளோரிஃபை பண்றது, அவங்கள கொண்டாடுறது அப்படி கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஐடியாலஜிக்கு நீங்க வந்து சட்ட அங்கீகாரம் கொண்டு வரணும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அன்றைக்கு காங்கிரஸ்ல வந்து சட்ட அமைச்சர், அவர் ஏன் அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு? அதுக்கான காரணம் என்ன? பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ன்றது என்ன அர்த்தம்னா, அந்த மக்களை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்த மக்களை ரெப்ரசென்ட் பண்ணா அவங்களுடைய இஷ்யூஸை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ அந்த சூழ்நிலை அங்கே இருக்க முடியல அப்படின்றதுனால தான் அந்த சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு? மதத்தின் அடிப்படையில் நீங்க பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதுக்கு பேரலா இவங்க என்ன பண்றாங்க, மதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சிட்டிசன்ஷிப்பையே கொடுப்போம் அப்படின்றாங்க. ஆர்டிகல் 370 நீங்க ஸ்கிராப் பண்ணீங்க. அப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு ஒன்று இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அங்க வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் நீங்க கேட்டீங்களா, அதை வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாரையுமே வந்து சிறை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, அதை ஸ்கிராப் பண்றீங்க. அம்பேத்கர் 370 வேணாம்னு தானே சொன்னார். அதான் அந்த மாநிலத்துடைய வந்து மக்களுடைய வாய்ஸ் நீங்க கேட்கணும் இல்லையா? இன்டர்நெட்டை சஸ்பெண்ட் பண்ணீங்க, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை வீட்லயே சிறை வச்சுங்க, இப்ப பிரசிடென்ட் ஆட்சியை வந்து நடைமுறைப்படுத்தினீங்க. அப்போ கான்ஸ்டியூஷன்ல எக்கனாமிக் பேஸ்டு ரிசர்வேஷன் எங்கேயாச்சும் சொல்லியிருக்கா? சோஷியல் பேஸ்டு ரிசர்வேஷன் தான் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க கான்ஸ்டியூஷனலயே அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்றீங்க, எக்கனாமிக் கிரைட்டீரியல் ரிசர்வேஷனை கொண்டு வரீங்க. அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னாரு? அதுக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் ஆதரவு. நாங்க என்ன சொல்லிருங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் சோஷியல் ரிசர்வேஷனை ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க, அதை பேசுறாங்க. அதை பேசுறதுனால இடபிள்யூஎஸ் ஏத்துக்கும் போது ஒத்துக்கலாமா? இல்ல நான் இது ரெண்டுமே வந்து நார்மலைஸ் பண்ண வேணாம் பாக்குறேன். இப்ப பாஜக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சோஷியல் ரிசர்வேஷனை வந்து இவங்க அதிகாரத்துக்கு 20 வருஷத்துக்கு மேல இவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஐ மீன் இந்த 10 வருஷம் ஏற்கனவே இருந்ததுன்னு சேர்த்து சொல்றேன். அப்போ நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துலயாச்சும் சோஷியல் ரிசர்வேஷனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்க கூட்டணியில் இருக்கிறாங்களே 10.5% ஒதுக்கீடு, இந்தியா முழுவதும் காஸ்ட் சர்வே நடத்தி வந்து அதுக்கு பிரச்சனை கிடைச்சிடும் இல்லையா? அப்ப நீங்க அதை பண்றீங்களா? அப்ப சோஷியல் ரிசர்வேஷனை நீங்க எங்கேயாவது வந்து பேசியிருக்கிறீங்களா? அதை எம்பவர் பண்ணிருக்கீங்களா? அந்த 10.5 மாநிலமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நமக்கு இருக்குது, ஒடிசா பண்ணிருக்காங்க, பீகார் பண்ணிருக்காங்க, தெலுங்கானா பண்ணிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க ஹெசிடேட் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சமூக நீதியை நம்ம கொண்டு வர்றது? இதுதான் டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ்னு சொல்றது. இப்போ ஆல்ரெடி ஒரு இடத்துல பண்ணிருக்காங்க, நீங்க அதுக்கு பிரசிடென்ட்டா சொல்றீங்க, 2-3 மாநிலத்துல சொல்றீங்க. சொன்ன கொண்டு வந்த ரிசர்வேஷன் ஜுடிஷியல் ரிவ்யூல என்னவா ஆச்சுன்றத பார்க்கணுமா இல்லையா? இல்ல நீங்க அப்படியே கொண்டுட்டு போனா எப்படி?
அதாவது மாநிலத்துல எடுங்க, அதற்கு பிறகு நீங்க மத்திய அரசை சொல்லுங்கிறது. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க சொல்ற மாதிரி சென்செக்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல சென்சஸ் இருக்கக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. சர்வே எடுக்கக்கூடிய அதிகாரம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. சர்வேவை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் கொடுக்க முடியாதுன்றது இந்த நாட்டுடைய அபெக்ஸ் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆல்ரெடி பீகார்ல அந்த மாதிரி சர்வே பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அது ஜுடிஷியல் ரிவ்யூல என்னவாச்சு? என்ன பண்றாங்கன்னா, இவங்க அம்பேத்கரை எதன் அடிப்படையில் குளோரிஃபை பண்றாங்கன்னா, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, அதை எப்படியாச்சும் நம்ம பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க, அதுதான் சொன்னது நான். அவங்க கான்சியஸா அம்பேத்கரை உரிமை கோரிட்டு இருந்தாங்க. சப்கான்சியஸ்லி அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கின விஷயம் அன்னைக்கு வெளியில வந்துருச்சு. அதாவது பாஜக அதிகாரத்துக்கு வந்தது 1986 நினைக்கிறேன். 2 சீட் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க அந்த பொலிட்டிக்கல் பவர் வர்றதுக்கு முன்பு பாஜக என்ன வடிவத்தில் இருந்தாங்க? 1950, 40, 30, 60 காலகட்டங்களில் அவங்க என்ன ஒரு வடிவமா இருந்தாங்க, யாரோட இருந்தாங்க? அப்போ காங்கிரஸுக்கு உள்ளவே பாஜக ஒரு குட்டி பாஜக, வலதுசாரி சிந்தனையுடையவங்களா அவங்க உள்ள இருந்தாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் ஹிந்து கோட் பில் கொண்டு வராரு. அப்ப ஹிந்து கோட் பில் கொண்டு வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து சக்சேஷன் ஆக்ட், ஹிந்து அடாப்ஷன் அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட், இது எல்லாம் ஒரு கம்ப்ரஸ் பண்ணதான் ஹிந்து கோட் பில். அப்ப ஹிந்து கோட் பில்ல கொண்டு வரும்பொழுது டிசம்பர் 11, 1949 ராம்லீலான்ற ஒரு இடத்துல அப்போ அங்க ஆல் இந்தியா ஆன்டி இந்து கோட் பில் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டிக்கு யாரு ஹெட்னா, இவங்களுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய கோல்வாக்கர் தான் அதோடைய ஹெட். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கருடைய உருவமுமே அங்க எரிக்கப்படுது. அம்பேத்கருடைய உருவமும் மட்டும் கிடையாது, நேருடைய உருவமுமே எரிக்கிறாங்க. அப்ப அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கமிட்டியில இருந்தவங்க RSS உடைய முன்னணி தலைவர்கள், அம்பேத்கர் ஒரு தீண்டத்தகாதவர், அவர் எப்படி இந்து மக்களுக்கான ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. இந்து மக்கள் மீது, இந்து மதத்தின் மீது அம்பேத்கர் அணுகுண்டை வீசுகிறார் வச்ச கோரிக்கை அவங்க தான் சொல்றாங்க. நேரு அம்பேத்கரை இக்னோர் பண்ணாரு அப்படின்னா, அவர் இந்து கோட் பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அலோ பண்ணிருக்க மாட்டாரு. அப்போ அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, அவங்க என்ன வடிவத்தில் இருந்தாங்க? அப்போ அவங்க காங்கிரஸுக்குள்ளே ஒரு பிரிவா இருந்தாங்க. ஒரு உள்துறை அமைச்சருடைய வேலை என்ன, கான்ஸ்டிடியூஷனை ஏற்றின அம்பேத்கரோட பேரை நீங்க எல்லாரும் உச்சரிங்க, நீங்க அம்பேத்கர் பேரை தான் உச்சரிக்கணும்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவரு பேரை உச்சரிக்காதீங்கன்றாரு. அப்ப இவங்களுடைய யாருடைய வாரிசா உச்சரிக்காதீங்க? பேரை உச்சரிக்கிறதுக்கு பதிலா பகவானுடைய பேரை உச்சரிச்சா நீங்க உங்களுக்கு புண்ணியம் சேரன்னா, அப்ப இவர் புண்ணியத்துக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? புண்ணியம்னா எங்க போவீங்க? சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லுவோம். அப்போ அம்பேத்கர் பேரை உச்சரிச்சா நீங்க நரகத்துக்கு போவீங்கன்ற மீனிங் தான் அது. அதுக்கு என்ன தனியா டிக்ஷனரியில நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கணும். மகாத்மா காந்தியை படுகொலை செஞ்ச கோட்சே பார்ப்பனரை ஒரு தேச பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பாஜகவை சேர்ந்த MP தானே உள்ள பேசினாங்க. அது கட்சி ஆமோதிச்சுதா? கட்சி அதுக்கு ஆமோதிச்சுதா? தனிநபர் நீங்க ஆதவர்ஜனா பேசுறதெல்லாம் தனிநபருடைய கருத்து. அதேதான் அந்த MP மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு. நீங்க பேசக்கூடாது அந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சாச்சு. பிரதமர் அவரை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாரு. ஆதவர் அந்த மாதிரி தான் அந்த சஸ்பென்ஷன் பண்ணணும். அவங்க MP பதவியில இருந்து நீங்க சஸ்பென்ஷன் பண்ணிருக்கணும். ஆனா பண்ணீங்களா? பேசக்கூடாதுன்னு சொல்றது ஒரு நடவடிக்கை. இது என்ன ஒரு புது வடிவமான நடவடிக்கையா இருக்குது? கோட்சே ஒரு தவறான செயலை செய்தவர் என்பதுதான். நீங்க பார்ப்பனர் கோட்சே என்பது செய்வதா? அது நீங்க கேக்குறதுல நான் சொல்லக்கூடாது. யாரா இருந்தாலும் ராஜீவ் காந்தி கொண்டது யாரு? ஜாதியை எதிர்ப்பாங்களா? ஆனா இன்னும் ஜாதியை பற்றி திருப்பி சொல்லி காட்டுவாங்களா? ஒரு செக்யூலர் ஸ்டேட்டுங்க இந்தியா. செக்யூலர் ஸ்டேட்டா இருக்கக்கூடியவங்க என்ன தெரியுமா பேசணும்? மதச்சார்பின்மையா பேசணும். நீங்க பேசுறீங்களா? பேசுறாரு பகவான் கோவிலை பார்த்தால் அசிங்கமான சிறைகள் இருக்குன்னு சொன்னீங்களா? அன்னைக்கு உங்களுக்கு மதச்சார்பின்மை உங்களுக்கு பயம் வரல? அதுக்கு பதில் சொல்லுங்க. சங்கர அங்க காஞ்சிபுரத்துல ஒரு கோவில் கருவறைக்குள்ள என்ன நடந்தது, என்ன அதெல்லாம் அதுக்கும் போய் அதுவும் போய் பொய்யை வைத்துக் கொண்டே பேசுவது BCK மாதிரி அதுல சொல்லுங்க. நான் பேசுறதுக்கு பின்னால தரவு இருக்குது, டேட்டா இருக்கு. நான் பேசுறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குதுங்க. என்ன தெரியுமா? எங்கெல்லாம் மக்கள் மன்றம் இருக்குதோ, அது பார்லிமெண்டா இருந்தாலும் சரி, மின்னம்பலம் ஆபீஸா இருந்தாலும் சரி, கருத்து போய் மக்கள் கிட்ட சேர்ந்துடக்கூடாது. இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்க வர விஷயம் என்னன்னா, நீங்க செக்யூலர் ஸ்டேட்னு சொல்றீங்க. செக்யூலர் ஸ்டேட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சர் மத ரீதியா பேசுறதுன்றது தப்பு. அதுவும் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசுறது. எங்களுடைய தலைவர் ஒரு ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லங்க. அவர் அந்த மதத்துக்குள்ள இருக்கிற டிஸ்கிரிமினேஷனை அவர் கொஸ்டின் பண்றாரு. எங்களுக்கு இந்த பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு?